நம்ம ஊர் சின்ன திருப்பதி பார்க்கலாங்களா? நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரேன். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த கோயிலுக்கு இப்போ போகிறேன். நானும் ஒரு 4 to 5 இயர்ஸாகவே வரலான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தடங்கள் வரவே முடியல. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் நான் வந்துட்டேன். நம்ம ஊர் குட்டி திருப்பதி எங்கே இருக்குன்னா, சேலம் மாவட்டத்துலேருந்து தருமபுரி போகிற வழியில் இருக்குது. ஓமலூர் வழியாக வரும்போது ஓமலூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சின்ன திருப்பதி இருக்குது. கோவிலுக்கு வரத்துக்கு பஸ்ஸு ஓமலூர்லேருந்தும் இருக்குது, சேலத்துலேருந்து இருக்குது. மற்ற எங்கேருந்து இருக்குன்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோவில்கிட்டேயே வந்துடலாம். நாங்கள் கீழே மார்க்கெட்லேயே தேங்காய் பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு மேலே வந்துட்டோம். மேலே கோவிலுக்கு வரத்துக்கும் வழி இருக்குது. நாங்கள் எப்பயுமே கீழே இருந்து தான் நடந்து மேலே போயிருக்கோம். இப்போது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே மேலேயே போய் வண்டி பார்க் பண்ணுற மாதிரி 2 வீலர் 4 வீலர் எல்லாம் பார்க் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. நம்ம அங்கே கோயிலில் போய் பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்னு. நாங்களும் வண்டியெல்லாம் நிறுத்திட்டு சாமி பக்கம் உள்ளே வந்துட்டோம். நாங்கள் வந்து 20 ரூபாய் தரிசன வழியில் தான் வந்திருக்கோம். எங்களை மாதிரியே 20 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரீயும் இருக்குது, 100 ரூபி கொடுத்து போகிறது வருது. அது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து வண்டியை பார்க் பண்ண முன்னாடியே 20 ரூபாய் தரிசனம் இருந்ததுனால சரி 20 ரூபி தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். இதே மாதிரி நினச்சி தான் நிறைய பேர் வந்தாங்க. நாங்களும் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து சாமியோட அறையை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால சாமி வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே கூட்டம் தான். நான் சின்ன வயசில் பார்க்கும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் கோவில் வந்து அப்போ விட இப்போ சின்னதாக இருக்கா இல்லை பெருசாக இருக்கா எனக்கே ஞாபகம் சுத்தமாகவே இல்லை. ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் வந்தால் இப்படி தாங்க இருக்கும். சுத்தமாக ஞாபகம் இல்லை. உள்ளேயே லட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. லட்டு அதிரசம் இதெல்லாம் வந்து அப்போல்லாம் கிடையாது, இப்போ வச்சுருக்காங்க. நாங்களும் உள்ளெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்தோம். இங்கே வந்து நம்ம செஞ்சு நம்ம பொங்கலாக இருக்கட்டும் இல்லை பிரசாதமாக சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி நமக்கு என்ன நினச்சி கொடுக்கலாலும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பொங்கல் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, புளி சாதம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, தயிர் சாதம் இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. நான் புளி சாதம் பார்த்த உடனே டெம்ட் ஆகிட்டேன், சரி இது அப்படியே வாங்கலாம் அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா தட்டு இல்லை. சாப்பாடு இருக்கும்போது தட்டு இல்லை. தட்டை கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அங்கே போய் நின்னா சாப்பாடு இல்லை. அட பொங்கையா கடைசி வரைக்கும் எனக்கு புளி சாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெறும் பொங்கல் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். சுற்றியும் கோவிலுக்கு மேலேயே நிறைய கடை போட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்போ கிடையாதுங்க. அந்த கீழேருந்து மேலே ஏறி வருவோம்னு சொல்லுறீங்களா ஸ்டெப் எல்லாம், அதில் தான் இருக்கும். ஸ்டெப்பே எல்லாம் அந்த பக்கம் இருக்கும் போல். எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ இதை சுற்றி போய் பார்க்க தான் தெரியும். இந்த வழி தாங்க 100 ரூபி வழி. இது தாங்க அந்த ஸ்டெப்பு கீழெல்லாம் இருக்கும். நம்ம ஊரில் இங்கே வந்து நான் ஒரு இதை மிஸ் பண்ணுறேன். எப்பயுமே இந்த கோபுர வடிவில் சக்கரை கட்டியை செஞ்சு வச்சுருப்பாங்க கலர் கலராக. அது வந்து நான் ஃபுல்லாகவே தொலைவி பார்த்த கிடைக்கல. சரி நாங்கள் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். நல்லபடியாக போச்சுங்க. நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தேன். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இருக்கிற மாதிரி தான் இப்போ நல்லா கூட்டமாகவே இருந்துச்சு. சாமி கும்பிட்டு வெளியில் வரவே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. முடிச்சுட்டு நாங்கள் வர வழியில் ஃபுல்லாகவே ஃப்ளைட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. சுற்றி நிறைய ஓடிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே காமலாபுரமா தெரியல, அங்கே ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கு பயிற்சி எடுப்பாங்க போல். ஃபுல்லாகவே சுற்றி ஓடிட்டு இருந்துச்சு. நாங்களும் அதை பார்த்துட்டு ஒன் டே அதில் நாங்கள் வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோம். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் பண்ணிடுங்க. பாய்.